வணக்கம் கேளீர். இன்னைக்கு தொகாநிலை தொடர்கள் 10ஆம் வகுப்பு இயல் 3ல் இருக்கிற கற்பவை கற்றபின் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த தொகாநிலை தொடர்கள் பற்றின பாட விளக்கம் ஏற்கனவே போட்டுட்டேன். அதை பதிவை பார்க்காதவங்க பார்த்துருங்க, எளிமையாக புரியும் உங்களுக்கு. இந்த கற்பவை கற்றபின்ல முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, நீங்கள் படித்த செய்தித்தாளில் இருக்க தொகாநிலை தொடர்கள்லாம் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இதை நிறைய யூடியூப்பில் பார்த்துட்டேன், யாரும் இதுக்கான பதிலை போடலை, நீங்களே எழுதிக்கோங்கன்னு விட்டுட்டாங்க. ஆனால் நான் உங்களுக்காக ஒரு உதவிக்காக கொஞ்சம் வேர்ட்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கேன். இது சரியாக இருக்கான்னு பாருங்கள். உங்களால் இது எப்பவுமே பயன்படுத்திக்க கூடிய வார்த்தைகள் தான், புழக்கத்திலேயே இருக்கும் செய்தித்தாள்களில், அந்த மாதிரியான வார்த்தைகள் தான் நீங்கள் தேர்வில் எழுதிக்கலாம். இப்போது தொகாநிலை தொடர்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? 2 சொற்கள் இருக்கும். அந்த 2 சொற்களுக்கும் நடுவில் ஒரு சொல்லோ உருவோ எதுவுமே தேவைப்படாமல் அப்படியே பொருளை உணர்த்துறதுக்கு பேர் தான் தொகாநிலை தொடர். இப்போ எடுத்துக்காட்டு என்னன்னு பார்க்கலாமா? மின்சாரம் வந்தது, காவல்துறை விசாரித்தது, பள்ளிகள் மூடப்பட்டன. இப்போ இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நடுவில் எந்த ஒரு வார்த்தையுமே தேவைப்படலை. எந்த வேற்றுமை உருவோ இணைப்பு சொல்லோ இடைச்சொல்லோ எதுவுமே நடுவில் தேவைப்படாமல் பொருளை உணர்த்துதான். பேரணி தொடங்கியது, இருட்டு நீங்கியது, முகாம் முடிந்தது. இந்த வார்த்தைகள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு எந்த ஒரு சொல்லோ உருவோ நடுவில் வரல. அதனால் இது தொகாநிலை தொடர். இது நீங்கள் என்றைக்குமே பயன்படுத்திக்கலாம், எப்பவுமே புழக்கத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, கீழே தொடர் கொடுத்துருக்காங்க. அந்த சிகப்பு வண்ணத்தில் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன தொடர்னு நம்ம சொல்லணும். இறங்கினார் முகமது, அது என்ன? இறங்கினார் அப்படின்னும் போது அங்கே அந்த வினை முடிஞ்சிருச்சு. இறங்கினார்ன்றது ஒரு செயல், ஒரு வேலை இல்லையா, அதனால் அது வினை முடிஞ்சிருச்சு. அதனால் அது வினை முற்று. இறங்கினார் முகமது வினை முற்று. அடுத்து அவர் பாடகர், அவர் அப்படின்றது சப்ஜெக்ட், எழுவாய். அப்போ அது அவர் பாடகர்னா எழுவாய் தொடர். பாடுவதும் கேட்பதும், அடுத்த கேள்வி என்ன? பாடுவதும் கேட்பதும். இப்போ உம்முன்னு வந்திருக்கு, பாடுவதும் கேட்பதும் வந்திருக்கு. அதனால் இது உம்மை தொகைன்னெலாம் நீங்கள் குழப்பிக்கக்கூடாது. தொகைனா மறைஞ்சி இருக்கிறதுக்கு பேர் தான் தொகை. இப்போ மயில் மழை வந்தால் மட்டும்தான் அந்த தொகையை பெருசாக விரித்து ஆடும். அப்போ தொகைனா மறைஞ்சிருக்கிறது, அதனால தான் அது மயில் தொகை அப்படி சொல்கிறோம். சரியா? தொகா நம்ம பார்க்குறது இன்றைக்கி தொகாநிலை தொடர்கள். தொகைநிலை தொடர்கள்ன்றது வேற, இது தொகாநிலை தொடர்கள்னால் வெளிப்படையாக இருக்கிறதுக்கு பேர் தான் தொகாநிலை தொடர்கள். சரியா? இப்போ கேள்வியில் இரவு பகல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம தான் அதை பிரித்து விரித்து பொருள் எடுத்துப்போம், இரவும் பகலும்னு. அப்போ தான் அது உம்மை தொகைன்னு வரும். சரியா? அவசரப்பட்டு பதிலை மாற்றி எழுதிடக்கூடாது. இப்போ இங்கே வெளிப்படையாக வந்திருக்கு. சரியா? பாடுவதும் கேட்பதும், அப்போ அது தொகாநிலை தொடர் தான். சரியா? அதில் இது எந்த வகை அப்படின்னா வந்திருக்கா, அதனால் இது இடைச்சொல் தொடர். மற்றொன்று அது ஒரு இடைச்சொல் தொடரா. இப்போ நமக்கு பாடத்திலே கொடுத்துருந்தாங்க, அது எடுத்துக்காட்டில். இங்கே பாடுவதும் கேட்பதும் அந்த உம்முன்றதும் ஒரு இடைச்சொல் தான், அதனால் இது இடைச்சொல் தொடர். அடுத்தது கேட்ட பாடல்களையும் கேட்காத பாடல்களையும். கேட்ட அப்படின்னும் போது ஆ அப்படின்ற சவுண்டு வருது இல்லையா, அது ஒரு ஷார்ட்கட்டு. அப்படி வந்ததுன்னா அது பெயரெச்சம்னு சொல்லுவாங்க. இப்போ கேட்காத அப்படின்னும் போது அங்கேயும் ஆ, கேட்காத ஆ அப்படின்னு சவுண்டு வருது இல்லையா, முடியுது, ஆன்ற ஒலியில் முடியுது. அதனால் இது பெயரெச்ச தொடர். அடுத்தது அடுக்கடுக்காக, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும், அடுக்கு தொடர். ஒரே சொல்லு 2-3 முறை வந்ததுன்னா அது அடுக்கு தொடர். அடுத்ததும் பழக கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுவுமே அடுக்கு தொடர் தான். வந்தார் அண்ணன், வந்தார் அப்படின்னும் போது அந்த வினை முடிஞ்சிடுச்சு, அதனால் அது வினை முற்று தொடர். வடித்த கஞ்சியில் சீலையை அலசினேன், வடித்த அப்படின்னும் போது ஆ அப்படின்ற சவுண்டு வருதா, அப்போ அது பெயரெச்சம். அடுத்தது வடித்ததுக்கப்புறம் கஞ்சி அப்படின்றது இன்னொன்று வார்த்தை வந்திருக்கா, அப்போ 2 சொல்லாயிடுச்சு, அதனால் இது பெயரெச்ச தொடர். கவிதைகளின் தொகுப்பு, இது இங்கே ஐயாளுக்கும் இன்னதுக்குன்னு நமக்கு வேற்றுமை உறுப்பு தெரியும் இல்லையா, அந்த கவிதைகளின் வருது இல்லையா, வெளிப்படையாக வந்திருக்கு. வெளிப்படையாக வேற்றுமை உறுப்பு வந்தால் தான் அது தொகாநிலை தொடர். அப்போ இது என்ன தொகாநிலை தொடர்? வேற்றுமை உறுப்பு வந்ததுனால இது வேற்றுமை தொகாநிலை தொடர், அதை வேற்றுமை தொடர்னு சொல்லலாம். அடுத்தது நன்றாக பேசினான். நன்றாக அப்படின்னும் போது அது வினை
எச்சத்தொடராக இருக்குது. நன்றாக அப்படின்றது நல்லது கெட்டது எல்லாமே ஒரு வினை தான் இல்லையா, அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அப்போ இது வினை எச்சத்தொடர். இந்த பதிவு புரியலன்னா இன்னொரு தடவை பாருங்கள். நல்ல மனசில் புரிய வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே மறக்காது. இலக்கண பதிவுகள் உங்களுக்கு சுலபமாக புரியணும், என்றைக்கும் மறக்கக்கூடாதுன்னா இது தமிழ் படி. அடுத்த பதிவு போய் பார்த்தீங்கன்னா அங்கேயும் என்னுடைய குரல் ஒலிக்கும். நன்றி.